பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. முக்கியமாக ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மார்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் எனக்கெல்லாம் அது ரொம்ப த்ரோட் பெயின் வந்துருச்சு. ஸோ கண்டினியூஸாக கோல்டு த்ரோட் பெயின் இருந்ததுனாலேயே என்னால் வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. அதுலேயே சில பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் ரெகுலராக வீடியோவே போடலைன்னா இதுதான் ரீசன். அதனால தான் இந்த மார்ச் வந்து எனக்கு வீடியோவே அவ்வளோ போட முடியல. பட் இப்போ எனக்கு உடம்பு சரியாச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி வரும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நான் போட்ட அந்த 1 வீக் வீடியோவை பார்த்துட்டு கையில் வந்து நீங்கள் வளையல் போட்டுக்கிறது அழகாக இருக்குது, என்னென்ன வளையல் போட்டிருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நார்மல் தாங்க நான் போட்டிருக்கேன், புதுசாக எதுவும் போடலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன். அது ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் கண்ணாடி வளையல் நம்ம போட்டால் நமக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்றதுக்காக போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து இது உங்களுக்கே தெரியும், நான் எப்படியும் போட்டிருந்தேன். என்னோட பர்த்டே மார்ச் 8க்கு என் ஹஸ்பண்ட் வந்து 2 காப்பு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று காப்பு போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த சங்கு வளையல் மேபி நான் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சங்கு வளையல் வலம்புரி சங்கு உங்களுக்கு தெரியும், இது போட்டுட்டால் நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ரொம்ப வந்து மகாலட்சுமி கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப நாள் ஆசை சங்கு வளையல் போடணுன்னு, அதனால் போட்டிருக்கேன். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். எல்லோரும் போட்டுக்கலாம், நீங்களும் வந்து இந்த மாதிரி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்கி போட்டுக்கோங்க. ஓகேவா? வாங்க எனக்கு டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 பவுண்ட் இருந்தாலும் அதை 100 பவுனாக சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு சேவிங்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். சூப்பரான எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதாவது நம்ம இருக்கிற தங்கத்தை பேங்க்கில் போய் வச்சு கிடைக்கிற பணத்தில் திரும்பவும் நம்ம நகையாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு ரேட்டுக்கு. ஏன்னா போக போக நகையோட ரேட்டு கூடிக்கிட்டே போகும். அதுக்கு நம்ம பேங்க்கில் வச்சுட்டோம்னா வட்டியோடு சேர்த்து அசலை வந்து நம்ம தாராளமாக அந்த வருஷத்துக்குள்ளேயோ இல்லை மாதம் கட்டி நீங்கள் திருப்பிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸு. நிறைய பேர் எங்கள் அம்மா 40 வருஷமாக இதுதான் பண்ணுறாங்க, நான் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், நான் 50 பவுன் நகை இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன், 100 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கோன்னு நிறைய விஷயங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி. ஆனால் அதே நேரத்தில் சில பேர் எங்களால் 1 கிராம் தங்கம் கூட எங்களால் வாங்க முடியல சிஸ்டர்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் சொன்னது உங்கள் ஐடியா நல்லா இருக்குது, ஆனால் என்கிட்ட 1 பவுனும் 1 கிராம் கூட இல்லை, எப்படி நாங்கள் வந்து தங்கத்தை வாங்குறதுனே தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி வேலை பார்க்குறோம், நாங்கள் வந்து ஒரு லோயர் கிளாஸில் இருக்கோம், இல்லை மிடில் கிளாஸில் இருக்கிறோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து மாதம் சம்பளம் கிடையாது, வார சம்பளம், நாள் சம்பளம், அப்படியே மாத சம்பளம் வாங்குற ஆளாக இருந்தால் கூட எனக்கு எல்லா கமிட்மெண்ட்ஸும் போக என்னால் தங்கத்துக்குன்னு சேர்த்து வைக்க முடியல. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இப்படி ஒரு கிராமாக சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களாலையும் தங்கத்தை சூப்பராக சேர்த்து வைக்க முடியும். கண்டிப்பாக உங்களாலையும் அந்த தங்கத்தை பெருக்கவும் முடியும். அதுக்காக சூப்பராக நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பணத்தை சேர்த்து வைக்க முடியல, அப்படியே கையில் இருந்தால் எல்லாமே செலவாயிடுது. ஒரு நகைச்சீட்டு போட்டால் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தா நகைச்சீட்டுக்கும் என்னால் வந்து மாதம் கட்ட முடியல. தங்கத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னால் பண்ணவே முடியலன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், தங்கமயிலோட டிஜி கோல்டு ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும். தங்கத்தை சேர்த்து வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேர்த்து வைக்கலாம். நீங்கள் வந்து கூலி வேலை பார்க்குறேன், டெய்லி சம்பளம் வாங்குறேன்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு அன்னைக்கு அன்றாட வேலை முடிச்சுட்டு கையில் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கா, அந்த 100 ரூபாய் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கடைக்கு போய் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் 100 ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டுக்கு தங்கமாக நீங்கள் சேர்த்து மாற்றி வச்சுக்கலாம். தங்கமயிலோட டிஜி கோல்டு ஆப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது பர்சனலாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னா நான் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கிறேன். 2025 இந்த ஜனவரியில் தான் தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பை நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி அதில் நம்மளோட டீட்டெயிலெலாம் கேட்கும். ஸோ உங்களுடைய ஐடி ப்ரூஃப் டீட்டெயிலெலாம் கேட்கும், பேன் கார்டெலாம் கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னு இந்த டிஜி கோல்டு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதில் அன்னன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்குதோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். குறைஞ்சது 100 ரூபாயிலேருந்து நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் இன்றைக்கி வந்து ஒரு 200 ரூபாய் இருக்குது, 250 ரூபாய் இருக்குது, 150 ரூபாய் இருக்குது, இல்லை 100 ரூபாய் தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை போடலாம். ஒரே நாளில் 10 தடவை கூட என்ன பண்ணலாம்னா நம்மளால் ஒரு பணத்தை வந்து உள்ளே போட்டுட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு நம்மளால் கோல்டு வாங்க முடியும். ஸோ நான் பர்சனலாக ஜனவரி மந்த்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 1 மாதத்துலேயே நான் கிட்டத்தட்ட 1 பவுனுக்கு மேலே சேர்த்து வச்சேன். அதோட ப்ரூஃபோடு நான் ஒரு வீடியோவாகவே போன மாதம் கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். எப்பயுமே நான் நம்மளுடைய அம்மு பாசிட்டிவிட்டி சேனலில் நான் சொல்கிற தட்டிச்சீட்டு, தங்க நகை சேமிப்பு, அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற இந்த டிஜி கோல்டு கூட பர்சனலாக நான் பண்ணியிருக்கிறேன், நான் இன்னும் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த டிஜி கோல்டு வந்து 1 வருஷம் இருக்குங்க. அந்த 1 வருஷத்தில் வந்து நம்ம எத்தனை அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம்.
போட்டுக்கலாம். அது வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு நான் வந்து 30 தடவை நான் வந்து ஒரு ரூ. 100 போடுறேன்னாலும் போட்டுக்கலாம். இல்லை சில வாரங்கள் என்னால் பேமெண்ட்டே பண்ண முடியல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏன் பேமெண்ட் வரலங்கிறது ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் என்னால் வந்து ஜனவரி பிப்ரவரி பணம் போட முடியுது, ஏப்ரலில் எனக்கு ரொம்ப காசு டைட்டு, என்னால் ரூ. 1 கூட போட முடியலனாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்பப்பெல்லாம் நம்மக்கிட்ட பணம் இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து போடலாம். நான் ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் போட்டுட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் 3 கிராமுக்கு மேலே சேர்த்து வச்சுட்டேன். ஜனவரியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது மார்ச், கிட்டத்தட்ட வந்து 3 மாதம் கூட இன்னும் ஃபுல்லாக முடியல. நான் 3 கிராமை தாண்டி போயிட்டுருக்கேன். ஏன்னா எப்பப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோமா, சும்மா இருக்கிறோம், ஏதாவது வந்து நம்ம அன்வான்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக வளையல் வாங்குறது, எக்ஸ்ட்ராவாக அக்சசரிஸ் வாங்குறது, இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்து ஏதோ ஒரு பணம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம கை அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று வாங்கலாமான்னு. அப்படிலாம் எனக்கு தோணும் போதும், இல்லை தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னு நான் நினச்சேன்னா உடனே டிஜிகோல்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குது, 400 ரூபா இருக்கா, 200 ரூபா வந்து போட்டுருவேன். 200 ரூபா சேஃப் கார்டு நான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இத்தனைக்கு நான் வீட்டில் உண்டியல் சேமிப்பு பண்ணுறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஏலச்சீட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பண்ணியும் என்கிட்ட கிடைக்கிற பணத்தில் 100 ரூபாய் 200 ரூபா நான் சேர்த்துட்டே தான் இருக்கிறேன். சில நாள் 1000 ரூபாய் இருக்குதா, சரி நமக்கு எந்த செலவு இல்லையே, இந்த 1000 ரூபாய் நான் உள்ளே போட்டுருவேன். ஏன்னா அடுத்த தடவை உடனே வந்து யாராவது என்கிட்ட வந்து கேட்டால் நான் கொடுத்துருவேங்கிறதுனால என்ன பண்ணிடுவேன்னா நான் சேர்த்து வச்சிருப்பேன். இப்படிலாம் சேர்த்து வச்சு தான் நான் வந்து இந்த 3 மாதத்தில் 3 கிராமை தாண்டி போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம அந்த ஆப்புக்குள்ளேயே வந்து நமக்கு எண்டு டேட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டிசம்பர் மாதம் தான் டேட்டு கொடுத்துருக்காங்க, 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசம்பர் 5க்குள்ளே இந்த வருஷம் எவ்வளோ சேர்த்து வைக்கிறேங்கிறதையும் நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஆப்பில் எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, என்னால் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா 50 ரூபா சேர்த்து வைக்க முடியுதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாயா ஒரு 4 டேஸ் சேர்த்து வச்சாலே 200 ரூபாய் ஆச்சா. அந்த 200 ரூபாய் டக்குன்னு நம்ம வீட்டில் இருந்த மணிக்கே நம்ம வந்து அந்த ஆப்பில் போட்டுட்டோம்னா அன்றைக்கி ரேட்டு தங்கமாக ஆட் ஆகிடும். நம்ம வீண் செலவு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இப்படி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் நிறைய கிராம் வந்து எடுக்க முடியும். சீரியஸாகவே சொல்கிறேன். இது நகையாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட வந்து கோல்டு காயினும் இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கும். 1 கிராமாக இருந்தால் கூட 1 கிராம் காயின் என்ன பண்ணுங்களா, நீங்கள் அப்படியே வாங்கி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகள் தான் நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். முக்கியமாக நம்மள மாதிரி லேடிஸ் வந்து என்ன தான் விஷயம் வந்து பண்ணாலும், என்ன தான் நான் ஆர்டி கட்டுறேன், நான் வந்து ஏலச்சீட்டு கட்டினாலும் எனக்கு எது பர்சனல் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நகை எடுக்கிறதுல தான் எனக்கு பர்சனல் சந்தோஷம். எனக்கு அந்த நகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் 3 கிராம் மோதிரம் நானாக சேர்த்து வச்சு வாங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். என்ன தான் ஹஸ்பண்ட் நமக்கு எடுத்து கொடுத்தாலும் நம்மக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ, இல்லை ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணியோ, இல்லை வீட்டில் இவங்க கொடுக்குற பணத்தில் நம்ம சேர்த்து வச்சோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணோன்னா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இது தங்கமயிலில் மட்டும்தான் அந்த ஆப் இருக்குன்னா இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் தங்கமயிலில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து யூடியூப்லலாம் பார்க்குறேன், போத்தி ஸ்வர்ண மஹால் இருக்குல்ல, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஜிகோல்டு ஆப் இருக்குது, மினிமமாக கட்டுற மாதிரி. பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். தங்கமயிலில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஆப் இருக்குதா, அந்த கடை வந்து ரொம்ப வந்து நம்பிக்கை தன்மையோட கடையாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற பணத்தை அன்னன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டுட்டு தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கோல்டுலையும் நிலத்துலையும் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோட அந்த டிஜிகோல்டு சேவிங்ஸை வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதில் ப்ரூஃபோடு அட்டாச் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் என்ன செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.